இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஜிபிஎம் ப்ரோக்ராம்ஸ் ஐஏஎம் பெங்களூரில் படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் என்ன ஸ்காலர்ஷிப் இருக்கா அதோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பிஜிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எம்பிஏ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பார்த்தோம் என்ன ப்ரோக்ராம் பெங்களூரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் என்னென்ன இருக்குது, நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி அதாவது மேனேஜ்மெண்ட் டிகிரி இல்லை எம்பிஏ டிகிரி ஐஏஎம்மில் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணணும். இதை அவங்க எம்பிஏ சொல்கிறதுக்கு பதில் பிஜிபிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்காக மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணம் இங்கே தான் காரணம். என்ன காரணம்? த ஃபீஸ் ஃபார் த பேட்ச் பிஜிபி 2026 இஸ் 26 lakhs. இது ஒரு மிடில் கிளாஸ்க்கும் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் ஆவரேஜ் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய அமௌண்ட்டை கட்டி ஐஏஎம் பெங்களூரில் வேறு ஏதாவது ஐஏஎம் ஈக்குவலண்ட் ஐஏஎம்மில் படிக்கிறது கஷ்டம், ஸ்பெசிஃபிக்காக ஐஏஎம் பெங்களூரில் படிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த 26 lakhஸில் 30,000 மட்டும்தான் காஷன் டெபாசிட். அதாவது அது கோர்ஸ் முடிக்கும்போது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலுமே மிஞ்சி போனால் கூட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 25 lakhs தேவை, அதாவது இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏஎம்ல செமஸ்டருக்கு 2 இயர்லி 2 தான் செமஸ்டர் இருக்கும். இங்கே டெம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 டைம் இங்கே செமஸ்டருக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபீஸ் பே பண்ணுற 4 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது 2 வருஷத்தில் 2 இன்ட்டு 3 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 டைம்ஸ் ஃபீஸ் பே பண்ணுவோம். அதாவது 25 lakhs நம்ம 6 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே பே பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் பேசிக்காக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கவர்ஸ் டியூஷன் ஃபீஸ். ஓகேவா? லைப்ரரி சார்ஜ், இன்டர்நெட், கேஸ் பர்மிஷன், ராயல்ட்டி, அது இல்லாமல் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க அவங்களே, ஹாஸ்டல் ரூம் ரெண்ட், சர்வீஸ் சார்ஜ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அண்ட் அலுமினி ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் அந்த 26,000 lakhs ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த பிஜிபிஎம்ங்கிறது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். ஏற்கனவே பார்த்த மாதிரி இது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். இங்கே 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். சரியா? அடுத்தது இதில் ஃபைனான்ஷியல் எய்டு நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் ஏற்கனவே போட்ட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கவர்மெண்ட்டு லோன் தருவாங்க. சப்போஸ் நீங்கள் லோன் கிடைச்சாலும் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தருவாங்க, ஸ்டைஃபண்ட். ஸோ என்னென்ன ஸ்டைஃபண்ட் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஓபிஜேஇஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்டிபிசி ஸ்காலர்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட் இன் சோஷியல் செக்டார் ஸ்காலர்ஷிப், Minister of Tribal Affairs Scholarship, Ministry for Social Justice and Empowerment Scholarship, Ministry of Social Justice and Empowerment Department of Persons with Disabilities. ஸோ இதெல்லாம் தான் ஸ்காலர்ஷிப் அவங்க தர்றது. ஸோ இது இல்லாமல் வேறு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதாவது வேறு சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு இல்லைன்னா ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களும் இந்த மாதிரி கோர்சஸ் ஐஏஎம்லேயோ இல்லை ஐஎம்மில் படிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆதித்ய பிர்லா ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இயர்க்கு 1 இயர்க்கு 1.75 lakhs பர் ஸ்டூடெண்ட் தராங்க. ஓகேவா? ஸோ அதாவது 1,75,000 1 இயர்க்கு தராங்க. ஸோ செகண்ட் இயர்க்கு அதே மாதிரி 1.75 lakhs கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ அது 1.75 அப்படிங்கிறபோது டிவைடட் பை 12 months இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15,000 பர் மந்த்துக்கு அவங்க
ஆவரேஜாக உங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இது வந்து ஆதித்யா பிர்லா ஸ்காலர்ஷிப் அவங்க. ஸோ திஸ் மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் இஸ் given to PGP student both first and second year. The students who are granted the scholarship during the first year are eligible to apply for renewable in the second year, provided they belong to the top 25% of batch in the first year. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட் இயர் தருவாங்க பிஜிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதித்யா பிர்லாஸ் ஃபெலோஷிப், அதாவது ஸ்காலர்ஷிப் தருவாங்க. செகண்ட் இயருக்கு நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் உங்கள் பர்சன்டேஜ் வந்து வித்தின் 25 ரேங்க்ஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க. வித்தின் நீங்கள் ரேங்க் பேசிஸில் உங்கள் நேமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 25% நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த 1.75 லேக்ஸ் வந்து செகண்ட் இயருக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆதித்யா பிர்லா ஓபி ஜிண்டால் குரூப்ஸும் வந்து 1.5 லேக்ஸ் வந்து பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, 1.5 லேக்ஸ். ஸோ இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பவர்மெண்ட் இன் சோஷியல் செக்டார் ஸ்காலர்ஷிப், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ், இது இல்லாமல் பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. சித்தார்த் பத்மஸ் ஸ்காலர்ஷிப், ஐஐஎம்பி பிஜிபி அலுமினி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்காலர்ஷிப், ரன்வால் எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்ரீமதி சரஸ்வதி குல்கர்னி பிரைஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் என்டர்பிரினர்ஷிப்ஸ், Ubuntu Scholarship, Nitin Agarwala Scholarship, Dipankar Kiwani Scholarship, PGP Class of 989 Scholarship, SMT Parvati and Sri Vedula Krishnamurti Scholarship, PGP 1998 Batch Scholarship, பரமேஸ்வர ஐயர் அவார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அடிஷ்னலாக ஸ்காலர்ஷிப் அவங்க தராங்க. நீங்கள் அது என்னென்ன எலிஜிபிலிட்டிங்கிறது டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு இந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து குறையவே செய்யும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் எஜுகேஷனில் ஸ்டடீஸில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியும், பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிப்ரைவ்டு, அதாவது வறுமையினால் நம்மளால் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு த லோன், அதாவது லோன் தரது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. ஸோ அதனால் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் நம்மளுக்கு வேறு ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.